நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி எவ்வளவு என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாதுன்னு நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. நீதித்துறைக்கு ரொம்ப நன்றி. விசாரணைங்கிற பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பிய அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. செய்யப்பட்ட 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன்வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. எதுக்கு இது கேஸ் நடத்தினதை இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினது நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இதே போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. இது வரைக்கும் வழங்குறது இப்ப குறைந்திருக்கு. ஆனா இப்போ உங்க தந்தை மற்றும் சகோதரர் இரட்டை ஆயுள் இது அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை ப்ராப்பரா இந்த வழக்கை சுமோட்டோவா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறேன்? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எல்லாருடைய சப்போர்ட்டும். எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு 6 வருடங்களாக நீங்க இந்த கோர்ட்டுக்கு அழைச்சிருக்கீங்க. இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி எவ்வளவு என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாதுன்னு நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம். அதுக்கான நீதி எங்களுக்கு. நீதித்துறைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களுடைய